பலர் சிவாலயத்திற்கு செல்கிறோம். ஆனால் சிவன் எதிர்பார்க்கும் முறையில் வணங்குகிறோமா? ஆகமங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கின்றன. முறை தவறிய வழிபாடு முழு பலனை தராது என்று. சிவாலயத்திற்கு செல்லும் முன் முதலில் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் குலதெய்வ அனுமதி இல்லாமல் ஈசன் அருளும் முழுமையடையாது. ஆலயத்தின் அருகே சென்றவுடன் கோபுரத்தை இருகரம் கூப்பி வணங்குங்கள். அது இந்த உலகத்திலிருந்து சிவலோகத்திற்குள் நுழையும் தருணம். ஆலயத்திற்குள் நுழைந்ததும் முழு முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். விநாயகரை வணங்காமல் ஒரு அடியும் முன்னே செல்லக்கூடாது. பின்னர் கொளிமரத்தை வணங்குங்கள். அதன் பின்பு பலிபீடத்தை வணங்க வேண்டும். இவை இரண்டும் உங்கள் அகங்காரத்தையும் குற்ற உணர்வுகளையும் ஈசனினும் அர்ப்பணிக்கும் இடங்கள். அதன்பின் நந்தி பெருமானை வணங்குங்கள். நந்தியின் காதில் உங்கள் வேண்டுதலை சொல்லி மனதை சுத்தப்படுத்துங்கள். மற்ற பரிவார தெய்வங்களை வரிசையாக தரிசித்து அதன் பின்பு அம்பிகையை வணங்க வேண்டும். அம்பிகையின் அருள் இல்லாமல் ஈசன் அருளும் முழுமையடையாது. அம்பிகையை வணங்கிய பின்பே சிவபிரானை நேருக்கு நேர் கண்டு தொழ வேண்டும். அந்த ஒரு கணம் பிறவி பந்தம் தளரத் தொடங்கும். பின்னர் தக்ஷிணாமூர்த்தியை வணங்குங்கள். அவர் ஞானத்தின் வடிவம். அதன் பின்பு சண்டிகேஸ்வரரை வணங்க வேண்டும். ஏனெனில் நாம் செய்த வழிபாட்டை ஈசனிடம் ஒப்படைக்கும் அதிகாரி அவரே. பின்னர் துர்க்கை மற்றும் பைரவ பெருமானை வணங்குங்கள். அவர்கள் எல்லா தீய சக்திகளையும் அகற்றுபவர்கள். இதன் பின்னரே நவகிரகங்களை வணங்க வேண்டும். ஈசனின் கட்டுப்பாட்டில்தான் நவகிரகங்களும் இயங்குகின்றன. மீண்டும் கொடிமரத்தின் அருகே நின்று உங்கள் வேண்டுதல்களை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பின் கொடிமரத்திற்கு நேராக தரையில் விழுந்து வணங்குங்கள். வெளியேறும் முன் சண்டிகேஸ்வரரை மனசீகமாக வணங்கி விடை பெறுங்கள். இறுதியாக ஆலயத்தின் ஒரு மூலையில் சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். உங்கள் உள்ளம் சொல்வது ஒன்றே, ஓம் நம சிவாய. அந்த மந்திரம் ஒலிக்கும் வரை ஈசன் அருள் உங்களை விட்டு நீங்காது. இந்த வழிபாட்டு முறையை ஒரு வீடியோவாக மட்டும் பார்க்காமல் ஒரு புனித பொறுப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதை அறியாமல் பலர் தினமும் அருள் தேடி சிவாலயம் செல்கிறார்கள். இந்த முறை ஒரு மனதை மாற்றினாலும் ஒரு குடும்பத்தின் வழிபாடு சரியாகினாலும் அதே ஈசனுக்கு செய்யும் உண்மையான கைங்கரியம். இந்த உண்மையை உங்களுக்கு தெரிந்த ஒரு சிவபக்தரின் காதில் மெதுவாக சேருங்கள். அவரும் சரியான முறையில் ஈசனை வணங்கட்டும். மீதியை ஈசனிடம் விட்டுவிடுங்கள். ஓம் நம சிவாய.